ஹலோ ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு த ட்ரேட் மைண்ட்ஸ் கிரிப்டோ யூடியூப் சேனல். நாம் இந்த என்ன பார்க்க போகிறோம்னா டெய்லி அனலைஸ் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பிடிசி பார்ப்போம். நம்ம வந்து டெய்லி அனலைஸில் நம்ம வீடியோ கொஞ்சம் நாளாக பண்ணலை. பட் நம்ம வந்து டெலிகிராம் சேனலில் வந்து நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணியிருக்கோம். பை பண்ணணுமா, செல் பண்ணுமா, கரண்ட் அப்டேட்டு. நம்ம ஆல்மோஸ்ட் இவ்வளோ பெரிய செல்லிங் வந்து அந்த செல்லிங்கில் ஒரு நல்ல பெரிய ப்ராஃபிட் நம்ம வந்து அச்சீவ் பண்ணியிருந்தோம். இது எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நம்மளோட டெலிகிராம் சேனலில் இருக்குது. அந்த டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே பாருங்களேன், மார்க்கெட் வந்து இங்கே ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து பிரேக் டவுன் கொடுத்துக்குது. இது வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும். பட் இப்போ வந்து சில பேர் என்ன நினச்சிருப்பாங்கன்னா, இப்போ வந்து ஒரு நல்ல பையிங் டைம் தான் இந்த ஒரு இயரு, ஸோ அதனால் நம்ம பை பண்ணுறது பெட்டர் அப்படின்னு நினைப்பீங்க. பட் மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்தா இப்போ செல்லிங்கில் இருக்குது மார்க்கெட். ஹால்விங் வரப்போது, ஸோ அதனால் பை பண்ணலான்னு கேட்டிங்கன்னா வெயிட் பண்ணுங்கள், இப்போதைக்கு பை பண்ண வேண்டாம். காரணம் ஏன்னா மார்க்கெட் வந்து இப்போ தான் பிரேக் டவுன் ஆனோடனே இங்கே ஒரு பேட்டர்ன் கிரியேட் ஆகிடுது. சின்னதாக டபுள் பேட்டர்ன் கிரியேட் பண்ணால் மேலே போயிருக்கலாம். பட் நம்ம எப்போ அது நம்ம பை பண்ணணும்? இப்போ பேட்டர்ன் இப்போ கிரியேட் ஆகுதா, திரும்பி கீழே இறங்கட்டும், திரும்பி மேலே போகும்போது வென்னவர் திரும்பி எப்போ வந்து இந்த லெவல் கரெக்டாக வந்து திரும்பி ரீச் ஆகுதோ அப் சைடில் 66,100, அப்போ வந்து நம்ம வந்து பை பண்ணலாம். ஓகேவா? மார்க்கெட் திரும்பி மேலே போகும்போது பை பண்ணிக்கலாம். அது வரைக்கும் பை பண்ணிடுங்க. ஏன்னா பை பண்ணிங்கன்னா ஒரு ரிஸ்கி ஜோன். ஏன்னா மார்க்கெட் இப்படி திரும்பி கீழே இறங்கிட்டு கூட போக வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஓகே, நம்ம ஒன்றும் யாருமே இங்கே தீர்க்க திருஷ்டி கிடையாது. ஸோ அதனால் மார்க்கெட் நாங்கள் கரெக்டாக தான் ப்ரெடிக்ட் பண்ணுறோம். கீழே போக பை பண்ணிவிட்டு ஆவரேஜ் பண்ணுறன்ட்டு பேரில் லாஸில் வந்து நிற்காதீங்க. ஓகேவா? ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணணும். பையிங் சைன் போகலாமா, செல்லிங் சைன் போகலாமான்ட்டு. ஆனால் மார்க்கெட் இந்த இயர் வந்து பையிங் இயர்னால வேணால் பை பண்ணலாம். பட் கொஞ்சம் பார்த்து. பிடிசி வந்து இப்போதைக்கு பையிங்க்கு நிறைய கிடையாது. எப்போ திரும்பி இது வந்து திரும்பி அச்சீவ் பண்ணுறோம் அப்போ பை பண்ணணும். அதுமாதிரி திரும்பி எப்போ கீழே வந்து இப்படி மேலே போகிறோம் அப்போ வந்து நம்ம செல் பண்ணணும். தட் மீன்ஸ் இந்த ஜோன் கிட்ட. ஓகேவா? சரி, ஓகே. பிடிசி அனலைஸ் பண்ணி அடுத்த கிரிப்டோ நம்ம பார்ப்போமா? வாங்க. நெக்ஸ்ட் கிரிப்டோ பார்த்தீங்கன்னா டோஜி வந்து நம்ம பையிங்க்கு சொல்லலாம். ஏன்னா பர்ஃபெக்டான பையிங் பேட்டர்ன் இருக்குது. காரணங்க பாருங்களேன், ஆல்ரெடி இங்கே ஒரு பேட்டர்ன் கிரியேட் ஆகிருக்குதா, மொதல் விஷயம். ரெண்டாவது இது ஒரு ட்ரெண்ட் லைன் கிட்ட ஃபாலோ ஆகிருக்கலாம். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து இங்கே பை பண்ணலாம். 4 ஹவர்ஸில் பாருங்கள். 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஒரு டபிள்யூ பேட்டர்ன் க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஒரு புல் பேக்கு. திரும்பி எப்போ இங்கே வந்து மேலே திரும்பி அகைன் இங்கே போடணும். நம்ம திரும்பி ஒரு குவான்டிட்டி சைஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வந்து கொஞ்சம் இவ்வளோ தூரம் வச்சுக்கலாம். ஏன்னா மார்க்கெட் வந்து வாலட்டைல் ஆகும்போது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே, அப்போ வந்து இதுக்கான நம்ம டார்கெட் எங்கே எவ்வளோ வைக்கலாம் அதையும் பார்ப்போமா? இவ்வளோ தூரம் வச்சுக்கலாம். ஓகே, அண்ட் தென் வந்து நம்ம டார்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. டோஜி அனலைஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கிரிப்டோ பார்த்தீங்கன்னா ஜாஸ்மி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இது வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டான். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ட்ரெண்ட் லைன் வந்து ஃபாலோ ஆகிக்குது. பிரேக் டவுன் கொடுத்தது. பட் லாஸ்ட் 3 டேஸாக பார்த்தீங்கன்னா ஒரு டோஜி டைப் கேண்டல்ஸ்டிக் கிரியேட் ஆகிக்குது. காரணம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல வாலட்டைலே வந்து ஸ்டாண்டர்ட் ஆகிக்குதான். ஸோ அதனால் வந்து நம்ம செல்லிங்கிறது கொஞ்சம் பார்க்க வேண்டியதாகுது. அதர்வைஸ் இது இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ஃபாலோ ஆகினுக்குது. ஸோ எப்போ வேணால் இது பிரேக் அவுட் கொடுத்துட்டு போக வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஓகே, ஸோ நம்ம எப்போ இவனை பை பண்ணலன்னா மேலே திரும்பி இந்த லெவல் எப்போ அப்ரீச் ஆகணும் அப்போ வந்து பை பண்ணுவோம். அது வரைக்கும் நம்ம பையிங்க்கு வேணாம். அப்போ பை பண்ணால் ஸ்டாப் லாஸ் இந்த லெவல் வச்சுப்போம். எதுக்காக உங்களுக்கு வந்து நான் இப்போ வந்து வெறும் பையிங் இந்த மாதிரி பையிங் சொல்கிறேன்னா, மார்க்கெட் வந்து பையிங் டைம் இருக்குது. ஸோ அதனால் வந்து பையிங் தான் போகணும். அக்ரெசிவாக நம்ம செல்லிங்க்கு போக முடியாது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிடிசி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு நல்ல செல்லிங் சைடு வந்துட்டான். இதுக்கு மேலே நம்ம வந்து செல்லிங் பார்க்க முடியாது. நார்மல் டேஸ் இருந்தால் பரவாயில்ல. பட் ஹால்விங் டைமில் வந்து நம்ம வந்து இங்கே வெயிட் பண்ணுறதோ, ஹால்விங் டைமில் வந்து செல்லிங் போகிறதோ அது அன்வான்ட் ரிஸ்க். ஸோ அதனால் வந்து பையிங் இந்த மாதிரி ஆனால் நம்ம பை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ப்ரீ பிளான் சொல்கிறோம். நெக்ஸ்ட் கிரிப்டோ பார்த்தீங்கன்னா கேலு. ஏன் கேலுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், 1 2 3 பிரேக்னு கொடுத்துட்டான். பட் திரும்பி ஒரு புல் பேக் போகுது. செல்லிங் தான் போகணும். பட் செல்லிங் போகிறதுக்கு முன்னாடி இவன்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஒரு பேட்டர்ன் கிரியேட் ஆகிக்கிறான். என்னென்னா டபிள்யூ பேட்டர்ன் கிரியேட் பண்ணிக்குது. ஸோ அப் சைடு போக வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம பையிங்க்கு போகணும். பையிங் போட்டால் அவனோட ஸ்டாப் லாஸ் நம்ம குறைஞ்சது இவ்வளோ தூரம் வச்சுக்கணும். தட்ஸ் எனஃப். ஆல்மோஸ்ட் 10% கிட்ட ஸ்டாப் லாஸ் இருக்கலாம். பட் டார்கெட்டும் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுக்கடுத்து நிறைய கிரிப்டோஸ் வந்து நம்ம டெலிகிராமில் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அதுவும் கரெக்டான டைமிங்கில். ஸோ அதனால் நீங்கள் அதை போய் பாருங்கள்.
அது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுமாதிரி டெய்லி உங்களுக்கு அனலைஸ் வேணும்னா நம்ம டெலிகிராம் சேனல் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூஎஸ்டிடி வந்து வெறும் லோ ப்ரைஸில் வேணும்னா நமக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், டெலிகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஎஸ்டிடி வந்து வெரி வெரி லோ ப்ரைஸில் கொடுப்போம்.